السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. इस वक्त मैं இப்போது நான் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் அன்னாரது சஹாபாக்கள் தொடர்பாக ஹஜ்ரத் முஸ்லிமௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியுள்ள சம்பவங்களை எடுத்து கூறுவேன். தஸ்கிராவில் 1908 ஆண்டு பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதியில் ஒரு இல்ஹாம் வந்திருப்பது பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த நாளில் 8 இல்ஹாம்கள் இறங்கியது. அதில் ஓர் இல்ஹாம் லா தக்துலு ஜைனப், அதாவது ஜைனபை கொலை செய்ய வேண்டாம் என்பதாகும். சம்பவத்தின் விளக்கத்தை அப்போது நிலவிய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ஹஜ்ரத் முஸ்லிமௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு எடுத்துக் கூறுகின்றார்கள். 1908 ஆண்டின் ஆரம்பத்தில் மர்ஹூம் ஹாஃபிஸ் அஹமதுல்லா சாஹிப் அவர்களது 2 மகள்களின் திருமணம் தொடர்பான ஆலோசனை நடந்து வந்தது. இவர்களில் மூத்த மகளின் பெயர் ஜைனப் ஆகும், சிறிய மகளின் பெயர் குல்சூம் ஆகும். ஜைனப் அவர்களை திருமணம் செய்து கொள்ள வேறு இடங்களிலிருந்தும் பலரும் தங்களது விருப்பத்தை தெரிவித்திருந்தனர். ஷேக் அப்துல் ரஹ்மான் சாஹிப் மிஸ்ரி அவர்களும் இவர்களை திருமணம் செய்து கொள்ள தூது அனுப்பியிருந்தார்கள். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிஸ்ரி சாஹிபுடன் இவர்களை திருமணம் செய்து கொடுப்பதற்கு விருப்பமில்லாமல் இருந்தது. அவருடன் திருமணம் நடக்கக்கூடாது என்றே அவர்கள் விரும்பினார்கள். ஆனால் தனது வழக்கத்திற்கேற்ப இவ்விஷயத்தை அவர்கள் அதிகமாக வலியுறுத்தி கூறவில்லை. இந்த நாட்களில் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு லா தக்துலு ஜைனப், அதாவது ஜைனபை அழித்து விடாதீர்கள் என்று இல்ஹாம் இறங்கியது. மர்ஹூம் ஹாஃபிஸ் அஹமதுல்லா சாஹிப் அவர்கள் சில காரணங்களினால் அவர்களை மற்றவர்களுக்கு திருமணம் செய்து கொடுக்க விரும்பவில்லை. மேலும் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிய ஆலோசனை தவறாகும். வேறு எங்கும் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடாது, மாறாக மிஸ்ரி சாஹிபுடனேயே அவர்களது திருமணம் நடக்க வேண்டும் என்பதே இந்த இல்ஹாமின் பொருளாகும் என்று அவர்கள் கருதினார்கள். மேலும் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிய கருத்தை இறை அறிவிப்பானது ரத்து செய்துவிட்டது என்று அவர்கள் கருதினார்கள். லா தக்துலு ஜைனப் என்ற இல்ஹாமின் கருத்து இவ்விஷயத்தில் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிய ஆலோசனையில் இறைவனுக்கு விருப்பமில்லை. அதற்கு எதிரில் மற்றவர்களுடன் அவர்களை திருமணம் செய்வதையே இறைவன் விரும்பினான் என்று ஹாஃபிஸ் சாஹிப் கருதினார்கள். தனது மகளை மிஸ்ரி சாஹிபிற்கு திருமணம் முடித்து கொடுத்தார்கள். இந்த இல்ஹாம் 1908 ஆண்டு பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி இறங்கியது. 1908 ஆண்டு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி ஷேக் மிஸ்ரி சாஹிபுடன் ஜைனப் அவர்களது திருமணம் நடந்தது. இந்த தேதி எவ்வாறு பாதுகாக்கப்பட்டது என்பதை பற்றி ஹஜ்ரத் முஸ்லிமௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு எழுதுகின்றார்கள். மிஸ்ரி சாஹிபின் திருமணம் வேறு 2 திருமணங்களுடன் சேர்ந்து அதே நாளில் நடந்தது. அதே நாளில் எனது சகோதரியான முபாரகா பேகம் அவர்களது திருமணமும் நடந்தது. திருமணம் நடந்த நாள் பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதியாகும். அல்லாஹ் தெளிவாக ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிய விஷயத்தை கேளுங்கள். அவர்களை மிஸ்ரி சாஹிபிற்கு திருமணம் செய்து கொடுக்காதீர்கள். அவ்வாறு செய்து கொடுத்தால் அது அவர்களை நயவஞ்சகராக ஆக்குவதற்கோ அல்லது அவர்களை அழிப்பதற்கோ காரணமாகிவிடும்.
அல்லது அவர்களை கொலை செய்கின்ற விஷயமாகிவிடும் என்று கூறியிருந்தான். ஆனால் அதற்கு வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒருவேளை இந்த இல்ஹாம் இந்த ஸைனப் தொடர்பானதுதான் என்பதை புரியாமல் இருந்திருக்கலாம். பெண்ணின் தகப்பனாரும் இல்ஹாமில் குறிப்பிடப்பட்டதற்கு நேர் எதிரான முடிவையே எடுத்தார். ஆனால் இந்த நபர் மூலமாக ஒரு பெரிய குழப்பம் உருவாக இருக்கின்றது என்பதையே அல்லாஹ் இந்த இல்ஹாம் மூலமாக வெளிப்படுத்தியுள்ளான். ஏனென்றால் பிறகு மிஸ்ரி சாய் மூலம் குழப்பம் உருவாகியது. எனவே இவருடன் ஸைனபை திருமணம் செய்து வைக்க வேண்டாம், ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுவதை கேளுங்கள் என்று இல்ஹாமில் கூறப்பட்டிருந்தது. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹாஃபிஸ் அஹமதுல்லா சாஹிப் அவர்களுக்கு இந்த ஆலோசனையை தான் வழங்கினார்கள் என்பதற்கான உறுதியான ஆதாரம் இருக்கின்றது. மிஸ்ரி சாஹிப் ஜமாத்தை விட்டு பிரிந்து சென்ற சமயத்தில் பீர் மன்சூர் அஹமது சாஹிப் அவர்கள் எனக்கு முன்னால் வைத்துத்தான் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹாஃபிஸ் அஹமதுல்லா சாஹிப் அவர்களிடம் ஷேக் அப்துல் ரஹ்மான் சாஹிபிற்கு உங்கள் மகளை திருமணம் செய்து கொடுக்காதீர்கள் என்று கூறினார்கள். ஆனால் ஹாஃபிஸ் சாஹிப் இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த இடத்தில் தனது மகளை திருமணம் செய்து கொடுத்த போது எனக்கு கடுமையான கோபம் வந்தது என்று பீர் மன்சூர் அஹமது சாஹிப் அவர்கள் எனக்கு தெரிவிக்கும்படி செய்தி அனுப்பியிருந்தார்கள் என்று ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். பீர் மன்சூர் அஹமது சாஹிப் அவர்கள் தொடர்ந்து கூறுகின்றார்கள், நான் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது சமூகத்தில் சென்றேன். நான் கூறினேன், ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து அனுப்பப்பட்டவர்களாக இருக்கின்றீர்கள். இறைவனால் அனுப்பப்பட்டவர் ஒரு விஷயத்தை கூறினால் எல்லா நம்பிக்கையாளர்களும் அதற்கேற்ப செயல்பட வேண்டும் என்பது இறைவனின் கட்டளையாகும். ஆனால் ஹாஃபிஸ் அஹமதுல்லா சாஹிப் அவர்கள் ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கீழ்ப்படியாமல் இருந்திருக்கின்றார்கள் என்று நான் கூறினேன். இதை கேட்டு அதற்கு வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நீங்கள் கூறிய விஷயம் சரியானதுதான், அப்படிப்பட்ட விவகாரங்களில் நான் தலையிடுவதில்லை என்று கூறினார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த அறிவிப்பு என்னிடம் வந்ததும் இந்த அறிவிப்பில் எனக்கு எந்த சந்தேகம் இல்லாமல் இருந்தும் கூட இது தனிப்பட்ட ஒரு நபரின் அறிவிப்பாக இருந்ததால் இதற்கு வேறு சில சாட்சிகளும் இருக்க வேண்டும் என்ற கவலை எனக்கு ஏற்பட்டது. மிஸ்ரி சாய் ஜமாத்தை விட்டு தனியாக பிரிந்து சென்றதன் பின்னணியில் பல விஷயங்களும் இருந்ததால் இவ்விஷயத்தில் தெளிவான ஆதாரம் இருக்க வேண்டும் என்று ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விரும்பினார்கள். எவ்வாறு இருப்பினும் ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், இது இறைவனின் வல்லமையாகும். இதற்கு அடுத்த நாளே எனக்கு வந்த கடிதங்களில் முன்ஷி குத்ரத்துல்லா சாஹிப் சனோரி அவர்களின் ஒரு கடிதமும் இருந்தது. அதில் அவர், நான் 1915ஆம் ஆண்டு காதியான் வந்த சமயத்தில் ஏதாவது ஒரு நண்பரிடத்தில் திருக்குர்ஆனை படிக்க வேண்டும் என்ற தேவை எனக்கு ஏற்பட்டது. அப்போது நான் ஹாஃபிஸ் அஹமதுல்லா சாஹிப் அவர்களிடம் திருக்குர்ஆனை கற்க ஆரம்பித்தேன். ஒரு நாள் பேசிக் கொண்டிருந்த போது அவர் என்னிடம், ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என் மகளான ஸைனபை வேறொரு நபருடன் திருமணம் செய்து கொடுங்கள் என்று கூறினார்கள். அந்த நாளில் அவர்களுக்கு லா தக்துலு ஸைனப் என்ற இல்ஹாம் இறங்கியது. நான் அதற்கு, இந்த இல்ஹாமில் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது கருத்து தவறானது என்று குறிப்பிடப்பட்டிருப்பதாக தவறாக புரிந்து கொண்டேன். அதன் காரணமாக நான் ஷேக் மிஸ்ரி சாஹிபுடன் எனது மகளை திருமணம் செய்து வைத்து விட்டேன். ஷேக் மிஸ்ரி சாஹிப் அவர்கள் எனக்கு கடுமையான தொல்லைகளை கொடுத்து வருகிறார் என்று மிஸ்ரி சாஹிப் அவர்களின் மாமனார் கூறியதாகவும், எனக்கு மிஸ்ரி சாஹிப் பெரும் பெரும் துன்பங்களை தந்தார், இது நான் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியதை கேட்காதனால் ஏற்பட்ட விளைவாகும் என்று அவர் கூறினார் என்று கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், எனக்கு நினைவில் இருக்கின்றது, ஒருமுறை ஹஜ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களது காலகட்டத்தில் ஷேக் மிஸ்ரி சாஹிப் அவர்கள் கடைவீதியில் வைத்து தனது மாமனாரை கடுமையாக அடித்தார். இதனால் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் அவர் மீது கடுமையாக வெறுப்படைந்தார்கள். பிறகு பல நாட்கள் நான் அவர்களிடம் மிகவும் கெஞ்சி அவரை மன்னிக்கும்படி கூறினேன். எனவே இந்த இல்ஹாமின் பொருள், நீங்கள் ஸைனபை ஷேக் மிஸ்ரி அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுக்காதீர்கள், அதனால் அவரது ஈமானும் அழிந்துவிடும் என்பதாகும். பின்னர் நடந்த சம்பவங்கள் மூலமாக இந்த திருமணத்தினால் அவரது ஈமானும் வீணாகி போனது நிரூபணமானது. மிஸ்ரி சாஹிப் தொடர்பாக பலருக்கும் தெரியாமல் இருக்கும். இவர் யார், இவரது வரலாறு என்ன என்பதை நான் சிறிது விளக்கி கூறிவிடுகின்றேன். ஷேக் அப்துல் ரஹ்மான் சாஹிப் மிஸ்ரி அவர்கள் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் பைஅத் செய்திருந்தார்கள். இவர் படித்தவராக இருந்தார். எகிப்திற்கு சென்றார். இவர் எகிப்திற்கு செல்வதற்கான செலவை கூட ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சௌத்ரி ஜஃபருல்லா கான் சாஹிப் அவர்களும் கொடுத்தார்கள். அவர் எகிப்திற்கு சென்றது அவருக்கு வேறு பல பலன்களையும் தந்தது. இதன் காரணமாகவே அவர் ஷேக் மிஸ்ரி என்றும் அழைக்கப்பட்டார்.
எவ்வாறு இருப்பினும் ஒரு சமயத்தில் இவருக்கு அதற்கு முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இதை நான் ஏற்கனவே கூறியிருந்தேன். கருத்து வேறுபாடு ஏற்பட்டதன் காரணமாக அதற்கு முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக பல விஷயங்களையும் அவர் கூற ஆரம்பித்தார். ஜமாத்தில் குழப்பமான சூழ்நிலையை ஏற்படுத்த இவர் முயற்சி செய்தார். ஆனால் அல்லாஹ் எங்கு ஜமாத்தை குழப்பத்திலிருந்து பாதுகாத்தானோ அங்கு விரிவான அளவிலும் தனிப்பட்ட முறையிலும் ஜமாத்தில் உள்ள பல சகோதரர்களுக்கும் இவரது நிலையை பற்றி கனவுகள் மூலம் தெரிவித்தான். இவர் எப்படிப்பட்டவர் என்பதையும் தெரிவித்தான். மிஸ்ரி சாஹிப் அவர்களுக்கு ஜமாத்தில் என்ன தகுதி இருந்தது என்பதை இதிலிருந்து கணித்துக் கொள்ளலாம் என்பதை தெரிவித்தவாறு ஹதரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள். எனக்கு ஒரு நண்பர் ஆப்பிரிக்காவிலிருந்து கடிதம் எழுதினார். அதில் அவர் மிஸ்ரி சாஹிப் அவர்கள் ஜமாத்தை விட்டு தனியாக பிரிந்து சென்றதில் எனக்கு மிகுந்த அச்சம் ஏற்பட்டுள்ளது. இவ்வளவு பெரிய மனிதரது ஈமானே வீணாகி போய்விட்டது என்றால் எங்களது ஈமானின் உண்மை நிலை பற்றி என்ன சொல்வது என்று அவர் எழுதியிருந்தார். முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நான் அவருக்கு யார் பெரியவர் என்பதை தீர்மானிப்பது அல்லாஹ்வின் பணியாகும், இது உங்களது பணி அல்ல. எவரை நீங்கள் பெரியவர் என்று கருதுகின்றீர்களோ அவரை தனது செயல் மூலமாக அல்லாஹ்வே ஜமாத்தை விட்டு தனியாக பிரித்துவிட்டு உங்களை ஜமாத்தில் வைத்திருக்கும் போது அதன் மூலம் பெரியவர் நீங்கள்தான், அவர் அல்ல என்பதை அல்லாஹ் நிரூபித்திருக்கின்றான் என்று எழுதியிருந்தேன். எவ்வாறு இருப்பினும் எதுவரை மிஸ்ரி சாஹிப் அவர்கள் ஜமாத்தில் இருந்தார்களோ அதுவரை அவர் ஒரு முக்கியமான நபராக கருதப்பட்டு வந்தார். ஆனால் இன்று அவருக்கு எந்த தகுதியும் இல்லை. இந்த கருத்து வேறுபாடு இந்த சமயத்தில் அல்லது அவர் ஜமாத்தை விட்டு வெளியேறிய பிறகு மிஸ்ரி சாஹிப் அவர்கள் தாமாகவே லா தக்துலு ஜைனப் என்ற இல்ஹாமை எடுத்து கூறியவாறு தனது முக்கியத்துவத்தை அதன் மூலம் வெளிப்படுத்த விரும்பினார். இந்த இல்ஹாம் என் தொடர்பாகவே கூறப்பட்டது, இவ்வாறே இந்த திருமணம் நடைபெற்றது என்று அவர் கூறினார். இந்த இல்ஹாமுடன் மற்ற சில இல்ஹாம்களையும் இணைத்து கூறியவாறு ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதன் உண்மை நிலையை தெளிவாக எடுத்து கூறிய பிறகு மேலும் ஜமாத்திற்கு இதை பற்றி தெரிவித்த போது மிஸ்ரி சாஹிப், என் மனைவி ஜைனபை இந்த விஷயத்தில் ஏன் இழுக்கின்றீர்கள் என்று கூற ஆரம்பித்தார். ஆக இதுவே இந்த இல்ஹாம் தொடர்பாக ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கி கூறியவையாகும். அதாவது அந்த இல்ஹாம் எவ்வாறு நிறைவேறியது என்பதை அவர்கள் கூறியுள்ளார்கள். ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், இது எத்தகைய மகத்தான முன்னறிவிப்பாக இருக்கின்றது. இதன் பக்கம் மிஸ்ரி சாஹிப் அவர்களே நமக்கு கவனமூட்டியுள்ளார். அவரது மனைவிக்கு இப்படிப்பட்ட ஒரு இல்ஹாம் இறங்கியது என்பது தெரிந்திருக்கின்றது. எனது தந்தையார் இந்த இல்ஹாம் என் தொடர்பானதுதான் என்பதை அறிந்திருந்தார் என்று மிஸ்ரி சாஹிபின் மனைவியே கூறுகின்றார். இவ்வாறு அவரது மூளையும் மிஸ்ரி சாஹிபின் பக்கமே திரும்பிவிட்டது. இதன் விளைவாக எந்த வேலை நடப்பதில் காலதாமதம் ஏற்பட இருந்ததோ அதை அவரே விரைவாக செய்து முடித்து விட்டார். ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதற்கு ஒரு உதாரணத்தை கூறுகின்றார்கள். இதற்குரிய உதாரணம் கத்தியை தேடி எடுத்த ஆட்டை போன்றதாகும். ஒரு நபர் ஆட்டை அறுப்பதற்காக கத்தியை எடுத்தார். பிறகு அதை எங்கோ வைத்துவிட்டு எங்கு வைத்தேன் என்பதை மறந்துவிட்டார். பிறகு சிறுவர்கள் விளையாடியவாறு கத்தி இருந்த இடத்தில் அந்த கத்தியின் மீது மண்ணை போட்டு மூடிவிட்டனர். அந்த கத்தி மண்ணுக்கு கீழே மறைந்திருந்தது. அவரோ கத்தியை பல இடங்களில் தேடி பார்த்தார், ஆனால் கத்தி கிடைக்கவே இல்லை. அவர் வியப்போடு நின்று கொண்டிருந்த சமயத்தில் ஆடு தனது கால்களை அடிக்க ஆரம்பித்தது. இதன் விளைவாக மண் அகன்றது. அவருக்கு கத்தி தென்பட்டது. அந்த கத்தியை எடுத்து உடனடியாக அவர் அந்த ஆட்டை அறுத்து விட்டார். அப்போதிருந்தே அரபு நாட்டில் இந்த சொற்றொடர் புகழ்பெற்று விளங்கியது. அதாவது எந்த நபராவது தனது அழிவிற்கான ஏற்பாட்டை தனது கைகளாலேயே செய்து கொள்ளும் போது அவரது நிலை கத்தியை கண்டுபிடித்துக் கொடுத்த ஆட்டை போன்றதாகும் என்று அவர்கள் கூறி வந்தனர். ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சம்பவத்திலிருந்து அதனால் ஏற்பட்டுள்ள இன்னொரு விளைவையும் எடுத்து கூறுகின்றார்கள். அந்த விளைவும் மிகவும் சிறந்த முறையில் வெளிப்பட்டுள்ளது. ஹாஃபிஸ் சாஹிப் அவர்கள் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியதை கேட்டு தனது மகளை மிஸ்ரி சாஹிபிற்கு திருமணம் முடித்துக் கொடுக்காமல் இருந்திருந்தால் அவரது ஈமான் வீணாகாமல் இருந்திருக்கும். எனவே இறைவனால் அனுப்பப்பட்டவர் கூறுவதை கேட்டு நடப்பது நம்பிக்கையாளர் மீது கடமையாக இருக்கின்றது. அதை அவர்கள் புரிய வேண்டும். அதற்கு சுயமாக தான் ஒரு விளக்கத்தை கூறுவதற்கு பகரமாக இறைவனால் அனுப்பப்பட்டவர் கூறியதற்கேற்ப அப்படியே செயல்பட்டால் அவரது அந்த செயல் வீணாகிவிடாது. ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னொரு சம்பவத்தை விளக்கி கூறியவாறு இவ்வாறு கூறுகின்றார்கள். மௌலவி முகமது ஹசன் சாஹிப் அவர்களது இயல்பில் அவசரப்படும் தன்மை அதிகமாக இருந்தது. ஒருமுறை ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பஸ்ராவானின் பக்கம் உலாவுவதற்காக சென்றார்கள். அப்போது ஹுதூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனது சொற்களுக்கும்
அவனது அடியானின் சொற்களுக்கும் இடையில் மிக பெரும் வித்தியாசம் இருக்கிறது என்று கூறிவிட்டு தனக்கு வந்த ஒரு இல்ஹாமை மௌலவி சாஹிபிடம் கூறினார்கள். பிறகு இதுவும் ஒரு இல்ஹாமாகும், இதற்கெதிரில் ஹரீரியின் சொற்களும் இருக்கின்றது, அவரும் படித்தவர்தான் என்று கூறினார்கள். மௌலவி சாஹிப் அவர்கள் ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியவற்றில் இறுதி பகுதியை சரியாக கேட்கவில்லை. மேலும் அந்த இல்ஹாம் தொடர்பாக அது ஹரீரியின் சொற்களாகும் என்று கருதினார்கள். பிறகு இது முற்றிலும் வீணான விஷயமாகும் என்றும் கூறினார்கள். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இது இறைவனின் இல்ஹாமாகும் என்று கூறினார்கள். அதை கேட்ட மௌலவி சாஹிப் அவர்கள் சுப்ஹான் அல்லாஹ், எவ்வளவு சிறந்த சொற்களாக இவை இருக்கின்றன என்றார்கள். எனவே எந்த விஷயம் தொடர்பாகவும் தமது கருத்தை நிலைநாட்டுவதற்கு முன்பு ஒருபோதும் அவசரப்படக்கூடாது. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி உலகில் உள்ள ஒவ்வொரு மூலை முடுக்குகளிலும் ஒவ்வொரு நாட்டிலும் பேசப்படுகிறது என்பதை எடுத்து கூறியவாறு ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சம்பவத்தை இவ்வாறு கூறுகின்றார்கள். ஒரு சீக்கியர் என்னிடம் வந்தார். உங்களது பெரிய தந்தையாரான குலாம் காதிர் சாஹிப் அவர்கள் மிகவும் புகழ்பெற்ற மனிதராக இருந்தார்கள். மேலும் அவர்கள் ஒரு மிக பெரும் பதவியிலும் இருந்தார்கள். ஆனால் ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமது சாஹிப் அவர்களை பற்றி எவருக்குமே தெரியாமல் இருந்தது. அந்த சீக்கியர் தொடர்ந்து கூறினார், எனது தந்தையார் ஒருமுறை பெரிய மிர்சா சாஹிபிடம், அதாவது மிர்சா குலாம் முர்ததா சாஹிபிடம் சென்றார். அதாவது ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தையாரிடம் சென்றார். உங்களுக்கு இன்னொரு மகனும் இருக்கிறார் என்று நான் கேள்விப்பட்டேனே, அவர் எங்கே என்று கேட்டார். அதற்கு அவர்கள், அவர் முழு நாளும் பள்ளிவாசலிலேயே இருக்கின்றார், திருக்குர்ஆன் ஓதிக்கொண்டே இருக்கின்றார், அவர் எங்கிருந்து சாப்பிடுவார் என்ற கவலை எனக்கு அதிகமாக இருக்கின்றது. நீங்கள் அவரிடம் சென்று இந்த உலகத்தை பற்றியும் சிறிது கவலைப்படுங்கள் என்று கூறுங்கள். அவர் ஏதாவது ஒரு வேலையை பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். ஆனால் அவருக்கு ஏதாவது ஒரு வேலைக்கான ஏற்பாட்டை நான் செய்தால் அவர் அதை மறுத்து விடுகிறார் என்று அவர்கள் கூறினார்கள். அதற்கு பிறகு அந்த சீக்கியரின் தந்தையார் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சென்று பெரிய மிர்சா சாஹிப் கூறிய விஷயத்தை அவர்களுக்கு எட்ட வைத்தார்கள். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், எனது தந்தையாருக்கு இதை பற்றிய கவலைதான் இருக்கின்றது, நான் உலக வேலைகளை செய்து என்ன செய்ய போகின்றேன்? நீங்கள் என்னுடைய தந்தையாரிடம் சென்று நான் எவனுடைய வேலையாளாக இருக்க வேண்டுமோ அவனுடைய வேலையாளாக ஆகிவிட்டேன் என்று கூறிவிடுங்கள், எனக்கு மனிதர்கள் தரும் வேலைகள் தேவைப்படாது என்று கூறினார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், அந்த சீக்கியருக்கு இந்த சம்பவத்தின் மூலம் எத்தகைய தாக்கம் ஏற்பட்டிருந்தது என்றால், எப்போதெல்லாம் அவர் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசுவாரோ அப்போதெல்லாம் அவரது கண்களில் கண்ணீர் வந்துவிடும். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு நாள் அவர் சிறிய பள்ளிவாசலில் வைத்து என்னிடம் வந்தார், சத்தமிட்டு அழ ஆரம்பித்தார். நான் என்ன விஷயம் நடந்தது என்று கேட்டேன். அதற்கு அவர், இன்று என் மீது பெரும் அநீதி இழைக்கப்பட்டு விட்டது. நான் இன்று பெஹ்ஸ்தி மக்பரா சென்றிருந்தேன். ஹஜ்ரத் மிர்சா சாஹிப் அவர்களது கல்லறைக்கு முன்னால் நான் சஜதா செய்தேன். அவ்வாறு நான் சஜதா செய்த சமயத்தில் ஒரு அகமதி என்னை அவ்வாறு செய்வதிலிருந்தும் தடுத்து விட்டார். ஆனால் எனது மார்க்கம் வேறொன்றும் அவரது மார்க்கம் வேறொன்றும் ஆகும். அகமதிகள் கபர் முன்னால் சஜதா செய்யாமல் இருந்தால் சஜதா செய்யாமல் இருக்கட்டும், நானோ சீக்கியன் ஆவேன். அவ்வாறு இருக்க அந்த அகமதி என்னை ஏன் தடுக்க வேண்டும் என்று கேட்டார். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஆக ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனிமையில் அமர்ந்திருப்பவர்களாக இருந்தார்கள். ஆனால் எவர்களுக்கு அவர்களை பற்றி தெரிந்திருந்ததோ அவர்கள் மீது அன்னாரது இறைவணக்கம் மற்றும் அன்னாரது தூய்மையின் தாக்கம் எந்த அளவு இருந்ததென்றால், அவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தும் கூட ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவரது மரணத்திற்கு பிறகு அவர்களது கல்லறைக்கு அவர்கள் வந்து சென்றனர். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், மௌலை முகமது ஹுசைன் பட்டாலவி அவர்கள் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நண்பராக இருந்தார்கள். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது வாதத்திற்கு பிறகு மௌலவி சாஹிப், நானே இவரை உயர்த்தினேன், இப்போது நானே அவரை வீழ்த்துவேன் என்று கூறினார்கள். ஆனால் அல்லாஹ் மௌலவி சாஹிப் அவர்களின் பெயரை அழித்து விட்டான். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவரது பெயரை உலகில் பரவும்படி செய்து விட்டான். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், மௌலவி முகமது ஹுசைன் சாஹிப் பட்டாலவியின் ஒரு மகன் ஆரியராக ஆகிவிட்டார். நான் அவரை காதியானுக்கு வரும்படி அழைத்தேன். பிறகு நான் அவரை முஸ்லிமாக்கி விட்டேன்.
மௌலை முகமது ஹுசைன் சாஹிப் அவர்கள் இதற்காக நன்றி தெரிவித்தவாறு எனக்கு கடிதம் எழுதினார். இரண்டாவது கிலாபத்தின் காலகட்டத்தில் ஜமாத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் இருந்த எதிர்ப்புகளை பற்றி குறிப்பிட்டவாறு ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவரது காலத்திலிருந்தே எதிர்ப்பு இருந்து வருகிறது. ஆனால் ஜமாத் முன்னேறிக் கொண்டே செல்கிறது. இன்று வரை பல்வேறு எதிர்ப்புகளும் சூழ்ச்சிகளும் ஜமாத்திற்கு எதிராக தொடர்ந்து இருந்து வருவதையும் நாம் பார்க்கின்றோம். ஆனால் அல்லாஹ்வின் அருளால் ஜமாத் முன்னேறிக் கொண்டே செல்கிறது. ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜமாத் முட்களில் நடந்து சென்றவாறு இந்த தகுதியை அடைந்திருக்கிறது என்று கூறுகின்றார்கள். அல்லாஹ்வின் அருள் எப்போதும் ஜமாத்திற்கு இருந்து வந்திருக்கின்றது என்பதை இந்த விஷயம் எடுத்துக் கூறுகிறது. ஆனால் இந்த அருளை நிரந்தரமானதாக ஆக்குவதற்கு ஜமாத் எப்போதும் துஆக்கள் செய்து வர வேண்டும். அவ்வாறு நாம் துஆக்கள் செய்து வந்தால் தற்போது இருக்கின்ற எதிர்ப்பும் வருங்காலத்தில் ஏற்பட இருக்கும் எதிர்ப்புகளும் தாமாகவே அழிந்துவிடும் இன்ஷா அல்லாஹ். ஒரு சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் மௌலவி அப்துல் கரீம் சாஹிப் அவர்களது ஈடு இணையற்ற தியாகத்தை பற்றி குறிப்பிட்டவாறு ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள். ஹஜ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் மிகவும் உயர்வான நிலையில் இருந்த ஒரு வேலையை வழங்கியிருந்தான். அந்த வேலையை விட்டுவிட்ட பிறகு அவர்கள் தமது ஊரிலேயே மருத்துவ தொழிலை செய்து வந்தார்கள். அங்கு அவர்களுக்கு மிகப்பெரிய புகழ் இருந்து வந்தது. அவர்களது ஊர் சர்வோதா மாவட்டத்தில் உள்ள பேராவாகும். அங்கு பெரும் பெரும் பொறுப்பில் இருந்தவர்கள் இருந்தனர். அவர்களில் அதிகமானோர் அன்னார் மீது அளவு கடந்த பற்று வைத்திருந்தனர். எனவே அங்கு அவர்களது பணி நடப்பதற்கு அதிகமான சாத்தியம் இருந்தது. ஆனால் அவர்கள் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவளை சந்திப்பதற்காக காதியான் வந்தார்கள். சில நாட்களுக்கு பிறகு திரும்பி செல்ல நினைத்த போது ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நீங்கள் உலகத்தில் பலவற்றையும் பார்த்து விட்டீர்கள், இப்போது இங்கேயே வந்து அமர்ந்து விடுங்கள் என்று கூறினார்கள். அவர்கள் இந்த கட்டளைக்கேற்ப செயல்பட்டார்கள். எந்த அளவுக்கு அந்த கட்டளையை பேணி நடந்தார்கள் என்றால், தமது பொருள்களை எடுத்து வருவதற்கு கூட அவர்கள் தமது ஊருக்கு செல்லவில்லை. மாறாக மற்ற நபர்களை அனுப்பி பொருள்களை எடுத்து வரும்படி செய்தார்கள். அந்த காலத்தில் இங்கு மருத்துவ தொழில் நடப்பதற்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் இருந்தது. பைசா கொடுப்பதற்கு தகுதியுள்ள எவருமே இருக்கவில்லை. ஆனால் அவர்கள் எந்த விஷயத்தையும் பொருட்படுத்தவில்லை. ஆனால் அவர்களது புகழ் எந்த அளவு பரவி இருந்தது என்றால், வெளியூர்களில் இருந்து நோயாளிகள் அவர்களிடம் வந்தனர். இவ்வாறு ஏதாவது ஒரு வகையில் வருமானத்திற்கான வழி ஏற்பட்டது. ஆனால் மௌலவி அப்துல் கரீம் சாஹிப் அவர்களது தியாகம் எத்தகையதாக இருந்ததென்றால், அவர்களுக்கு வருமானம் வருவதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் இருக்கவில்லை. ஃபீஸ் கிடைப்பதற்கான நம்பிக்கையும் இருந்ததில்லை. அவ்வாறே சம்பளமோ அல்லது உதவித்தொகையோ கிடைப்பதற்கான வழியும் இருக்கவில்லை. எந்த தரப்பிலிருந்தும் எத்தகைய ஒரு வருமானத்திற்கும் வழி இல்லாமல் இருந்தது. அவர்கள் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது செயலாளராக பணிபுரிந்தார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், இப்போது ஜமாத்தில் உள்ள எல்லா துறைகளும் சேர்ந்து எந்த பணியை செய்து வருகின்றதோ அதனை அப்போது மௌலவி சாஹிப் அவர்கள் மட்டுமே செய்து வந்தார்கள். ஆனால் வாழ்நாளை கழிப்பதற்கான எந்த ஒரு வழியும் அவர்களுக்கு இருக்கவில்லை. இதுவும் கூட புட்பூண்டுகள் முளைக்காத ஒரு பள்ளத்தாக்கில் தனது உயிரை அர்ப்பணிக்கின்ற விஷயமே ஆகும். எனவே நமது பெரியோர்களது இந்த முன்மாதிரியை ஜமாத்திற்காக வாழ்வை அர்ப்பணித்தவர்கள் அவ்வப்போது தங்கள் கண்முன்னால் கொண்டு வர வேண்டும். பிறகு அவற்றை பற்றி சிந்திக்க வேண்டும். பிறகு ஹஜ்ரத் மௌலவி அப்துல் கரீம் சாஹிப் அவர்களுக்கு ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது இருந்த பேரன்பு தொடர்பாக ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது மௌலவி அப்துல் கரீம் சாஹிப் அவர்களுக்கு குறிப்பான பேரன்பு இருந்து வந்தது. அது எத்தகைய பேரன்பாக இருந்ததென்றால், அந்த காலத்தை பார்த்தவர்களால் தான் அதை புரிந்து கொள்ள முடியும். மற்ற மக்கள் அதை யூகித்து கூட பார்க்க முடியாது. எனக்கு 16 அல்லது 17 வயதாக இருந்த சமயத்தில் தான் மௌலை சாஹிப் அவர்கள் வஃபாத்தானார்கள். எந்த காலத்தில் நான் அவர்களிடம் இருந்த அன்பை அடையாளம் கண்டு கொண்டேனோ அப்போது எனக்கு 12 அல்லது 13 வயது இருக்கும். அதாவது அப்போது எனக்கு சிறு வயதாக இருந்தது. அவ்வாறு இருந்தும் கூட எத்தகைய ஆழமான சுவடு எனது உள்ளத்தில் பதிந்திருந்தது என்றால், மௌலை சாஹிப் தொடர்பாக 2 விஷயங்களை என்னால் ஒருபோதும் மறக்க முடியாது. ஒன்று அவர்கள் தண்ணீர் குடிப்பது, மற்றொன்று ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அன்னாருக்கு இருந்த பேரன்பு. அவர்கள் குளிர்ந்த நீரை மிகவும் விரும்பினார்கள். மிகவும் ஆர்வத்துடன் அதை அருந்துவார்கள். தண்ணீர் குடிக்கும் போது கட் கட் என்று ஒரு சப்தம் வரும். அது அல்லாஹ் சொர்க்கத்திற்கான எல்லா அருட்கொடைகளையும் ஒன்று சேர்த்து அவர்களுக்காக அனுப்பி வைத்தது போன்று இருக்கும். ஒரு சில மடக்கு தண்ணீர் அருந்திய பிறகு
அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா என்று கூறுவார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அந்த காலத்தில் இந்த மஸ்ஜித் அக்ஸாவில் உள்ள கிணற்று தண்ணீர் மிகவும் புகழ்பெற்று விளங்கியது. ஆனால் இப்போது மக்கள் அதன் பெயரை கூட ஏன் கூறாமல் இருக்கின்றார்கள் என்று தெரியவில்லை. மௌலவி சாஹிபுடைய வழிமுறை எவ்வாறு இருந்தது என்றால், சகோதரரே, நற்கூலியை சம்பாதியுங்கள், தண்ணீர் கொண்டு வாருங்கள் என்று கூறுவார்கள். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே சபையில் இருந்தால் வேறு விஷயமாகும். அவ்வாறு இல்லை என்றால் மௌலவி சாஹிப் அவர்களே மாடிப்படிக்கு அருகில் வந்து காத்திருப்பார்கள். பிறகு தண்ணீர் கொண்டு வருபவரிடமிருந்து குவளையை பெற்று அதில் வாய் வைத்து குடிப்பார்கள். இரண்டாவது விஷயம் என்னவென்றால், அவர்கள் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருகில் அமர்ந்திருக்கும் போது அவர்களது கண்கள் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது உடலில் இருந்து எதையோ தின்று கொண்டிருப்பதை போன்று தெரியும். அப்போது அவரது முகத்தில் மகிழ்ச்சி மற்றும் பொலிவின் ஒரு தோட்டம் தென்படும். அவரது முகத்தில் உள்ள ஒவ்வொரு அணுவும் மகிழ்ச்சியின் அலையை வீசிக்கொண்டிருக்கும். எவ்வாறு புன்னகை பூத்தவாறு அவர்கள் அதற்கு வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுவதை கேட்பார்கள் என்றால், மேலும் இங்கும் அங்கும் திரும்பியவாறு ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுபவற்றை புகழ்ந்து கூறுவார்கள் என்றால் அது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இது போன்ற நிலையை சிறிதளவு வேறு எந்த நபரிடமாவது எனக்கு பார்க்க முடிந்ததென்றால் அது ஹஜ்ரத் ஹாஃபிஸ் ரோஷன் அலி சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆவார்கள். சுருக்கமாக கூறுவதென்றால், மர்ஹூம் மௌலவி அப்துல் கரீம் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது குறிப்பான அன்பு இருந்தது. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மௌலவி சாஹிபின் மீது அதே போன்ற அன்பே இருந்தது. மக்ரிப் தொழுகைக்கு பிறகு எப்போதும் அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பது ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது வழிமுறையாக இருந்து வந்தது. ஆனால் மௌலவி சாஹிப் அவர்களது வஃபாத்திற்கு பிறகு ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவ்வாறு செய்வதை விட்டு விட்டார்கள். ஒருவர், ஹுசூர், இப்போது நீங்கள் ஏன் அமர்வதில்லை என்று கேட்டார். அதற்கு ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மௌலவி அப்துல் கரீம் சாஹிப் அவர்கள் இருக்கும் இடம் காலியாக இருப்பதை பார்த்து எனக்கு வேதனை ஏற்படுகிறது என்று கூறினார்கள். ஆனால் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட இறைவனை பற்றி அவன் ஹையாக, அதாவது மீண்டும் உயிர் கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதில் வேறு எவருக்குத்தான் அதிகமான உறுதி இருந்திருக்க முடியும். எனவே இது ஒரு தரப்பில் மட்டும் இருந்த அன்பு அல்ல, மாறாக ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஹாபாக்கள் மீது மிகுந்த அன்பு இருந்து வந்தது. ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டவாறு ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள், எனக்கு நினைவில் இருக்கின்றது, ஒருமுறை காதியானில் வைத்து ஒரு நபர் மௌலவி அப்துல் கரீம் சாஹிப் அவர்கள் தொடர்பாக தகாத சில வார்த்தைகளை கூறினார். மக்கள் அவரை அடிக்க ஆரம்பித்தனர். அந்த நபர் பிடிவாதக்காரராக இருந்தார். மக்கள் அவரை அடித்துக் கொண்டே இருந்தனர். ஆனால் நான் இதையே கூறுவேன் என்று அவர் கூறிக்கொண்டே இருந்தார். மக்கள் அவரை மீண்டும் அடிக்க ஆரம்பித்தனர். இந்த சண்டை பெரிதாகிவிட்டது. ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் அப்போது சிறு வயதை உடையவர்களாக இருந்தோம். எனவே அது எங்களுக்கு ஒரு வேடிக்கையாக ஆகிவிட்டது. அந்த நபர் அடி வாங்கிக் கொண்டே இதே தான் நான் கூறுவேன் என்றார். மக்கள் அவரை அடித்தனர். எதுவரை என்றால் மக்கள் அவரை அடித்து அடித்து சோர்வடைந்து விட்டனர். அந்த நாட்களில் அகமதி அல்லாத ஒரு பயில்வான் ஹஜ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவரிடம் சிகிச்சைக்காக வந்திருந்தார். அதாவது முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் கலிஃபாவாக ஆவதற்கு முன்பு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது காலத்தில் இந்த சம்பவம் நடந்தது. அந்த பயில்வான் மக்கள் கூச்சலிடுவதை கேட்டதும், இதுவும் ஒரு நற்கூலியை பெற்றுத்தரும் பணிதான், இதை விட்டும் நான் ஏன் விலகி இருக்க வேண்டும், நானும் இதில் பங்கேற்க வேண்டும் என்று கருதினார். அவர் நேரடியாக சென்று என்ன விஷயம் நடந்து கொண்டிருக்கின்றது என்று தெரியாமலேயே அந்த நபரை பிடித்து தூக்கி சுழற்றி தரையில் எறிந்தார். ஆனால் அந்த மனிதரும் பிடிவாதக்காரராகத்தான் இருந்தார். அவர் கீழே விழுந்த பிறகும் கூட நான் இதைத்தான் கூறிக்கொண்டிருப்பேன் என்றார். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், இது எங்களுக்கு ஒரு வேடிக்கையாக ஆகிவிட்டது. இது பற்றி அதற்கு வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரிய வந்த போது அவர்கள் கடுமையாக வெறுப்படைந்தார்கள். என்ன, நமது போதனை இதுதானா? பாருங்கள், மக்கள் நம்மை ஏசுகின்றனர், ஆனால் இதனால் நமக்கு என்ன சீர்குலைவு ஏற்பட்டுவிடும்? இந்த நபர் மௌலவி அப்துல் கரீம் சாஹிப் தொடர்பாக தகாத சில சொற்களை கூறியதால் என்ன ஆகிவிடப் போகிறது என்று ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், மற்றவர்கள் ஒருபுறம் இருக்கட்டும், எங்களது பாட்டனாரான மீர் நாசிர் நவாப் சாஹிப் அவர்கள் இதை பார்த்தபோது அவர்கள் அங்கு சென்று மக்களிடம், நீங்கள் என்ன வீணான விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்டார்கள். நீங்கள் இந்த நபரை அடிக்க ஆரம்பித்து விட்டீர்களே என்று வினவினார்கள். இவ்வாறு அவர்கள் அறிவுரை கூறிக்கொண்டிருக்கும் போதே அந்த நபர் மீண்டும் மௌலவி அப்துல் கரீம் சாஹிப் தொடர்பாக அதே சொற்களை சொல்ல ஆரம்பித்தார்.
இதை பார்த்த மீர் சாஹிப் அவர்களும் அவரது முகத்தில் 1-2 முறை அடித்தார்கள். ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், சில நேரங்களில் மக்கள் இதுபோன்ற வீணான விஷயங்களை செய்து விடுகின்றனர். ஒரு செயலை ஒருவர் செய்வதை பார்த்துவிட்டு மற்றவர்களும் தொடர்ந்து அதே போன்று செய்ய ஆரம்பித்து விடுகின்றனர். அத்தகைய நிலையிலும் கூட நமது உணர்வுகளை கட்டுப்படுத்துகின்ற பழக்கம் நம்மிடம் ஏற்பட வேண்டும். பிறகு அதற்கு வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது இன்னொரு சஹாபியான ஹஜ்ரத் முன்ஷி அரோடே கான் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது இருந்த பேரன்பை பற்றி குறிப்பிட்டவாறு முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள். ஹஜ்ரத் முன்ஷி அரோடே கான் சாஹிப் அவர்களுக்கு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது பேரன்பு இருந்தது. அவர் கபூர்தலாவில் இருந்து வந்தார். கபூர்தலா ஜமாத் தொடர்பாக ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த அளவு புகழ்ந்து கூறியிருந்தார்கள் என்றால் அது தொடர்பாக அந்த ஜமாத்திற்கு இவ்வாறு ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுதியிருந்தார்கள். அதனை ஜமாத் வைத்திருந்தது. இந்த ஜமாத்தை சார்ந்தவர்கள் எந்த அளவு கலப்பற்ற மன தூய்மையை வெளிப்படுத்தி காட்டியுள்ளனர் என்றால் இவர்கள் சொர்க்கத்தில் என்னுடன் இருப்பர் என்று ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுதியிருந்தார்கள். அந்த ஜமாத்தை சார்ந்தவர்கள் அதற்கு வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம், ஹுசூர் நீங்கள் எப்போதாவது கபூர்தலாவிற்கு வாருங்கள் என்று மீண்டும் மீண்டும் வேண்டினர். சந்தர்ப்பம் கிடைக்கும் போது வருவேன் என்று ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுக்கு வாக்குறுதி வழங்கியிருந்தார்கள். ஒருமுறை அவர்களுக்கு நேரம் கிடைத்த போது தகவல் கொடுக்க நேரம் இல்லாததனால் தகவல் கொடுக்காமலேயே அன்னார் கபூர்தலாவிற்கு செல்ல ஆரம்பித்தார்கள். கபூர்தலா ரயில்வே ஸ்டேஷனில் அன்னார் இறங்கியதும் அன்னாரது கடும் எதிரியான ஒருவர் அவர்களை பார்த்தார். அந்த எதிரி அவர்களை அடையாளம் கண்டு கொண்டார். அவர் எதிரியாக இருந்தாலும் கூட பெரிய மனிதர்களின் தாக்கம் ஏற்படத்தான் செய்கின்றது. முன்ஷி அரோடே கான் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் ஒரு கடையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். அந்த எதிரி ஓடி வந்து உங்களது மிர்சா சாஹிப் வந்துள்ளார் என்று கூறினார். இதை கேட்டதும் எனது காலணிகளும் தலைப்பாகையும் அங்கேயே கிடக்கும் நிலையில் நான் வெறுங்காலுடனும் தலையில் எதையும் அணியாமலும் ஸ்டேஷனை நோக்கி ஓடினேன். சிறிது தூரம் சென்றதும் அதற்கு வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்மிடம் வரும் அளவிற்கு அந்த அளவு பெரும் நட்பாக்கியம் நமக்கு இருக்கின்றதா? தகவல் தருபவரும் எதிரியாக இருக்கின்றார். அவர் ஒருவேளை கிண்டலாக இதை கூறியிருக்கலாம் என்று நான் எண்ணினேன். இதனால் அங்கேயே நின்றவாறு நான் அந்த எதிரியை அதட்ட ஆரம்பித்தேன். நீ பொய் கூறுகின்றாய், கிண்டல் செய்கின்றாய் என்று கூறினேன். பிறகு ஒருவேளை ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்திருக்கலாம் என்று எண்ணியவாறு மீண்டும் ஓடினேன். பிறகு நமக்கு இதுபோன்ற நட்பாக்கியம் கிடைக்க முடியாது என்ற எண்ணம் வந்தது. பிறகு அந்த எதிரியை மீண்டும் திட்ட ஆரம்பித்தேன். அதற்கு அவர் என்னை ஏச வேண்டாம், நான் உங்களுடனே வருகின்றேன் என்று கூறினார். பிறகு நாங்கள் நடந்தோம். ஆக இவ்வாறு சில சமயங்களில் நான் ஓடினேன், சில சமயங்களில் நின்றேன். இதே நிலையில் நான் சென்று கொண்டிருந்த போது எனக்கு முன்னால் அதற்கு வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடந்து வருவதை கண்டேன். ஆக இது பைத்தியம் பிடித்தவரை போன்ற ஒரு பேரன்பாகும். சில நேரங்களில் தனது அன்பிற்குரியவரை பற்றி அவர் நம்மிடம் எப்படி வர முடியும் என்ற எண்ணம் ஏற்படுகின்றது. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணமடைந்து சில நாட்கள் கழிந்த பிறகு ஹஜ்ரத் முன்ஷி அரோடே கான் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காதியான் வந்தார்கள். அவர்கள் எனக்கு நான் உங்களை சந்திக்க விரும்புகின்றேன் என்று தூது அனுப்பினார்கள். நான் அவர்களை சந்திக்க வெளியில் வந்த போது அவர்களது கையில் 2 அல்லது 3 பொற்காசுகள் இருப்பதை பார்த்தேன். இதனை அம்மாஜானிடம் கொடுத்து விடுங்கள் என்று கூறி அவற்றை அவர்கள் என்னிடம் தந்தார்கள். அவர்கள் அப்போது என்ன கூறினார்கள் என்பது இப்போது எனது நினைவில் இல்லை. அம்மாஜான் என்றோ அம்மா ஜி என்றோ அவர்கள் கூறினார்கள். எவ்வாறு இருப்பினும் அவளது சொற்களில் தாய் என்ற கருத்து கண்டிப்பாக இருந்தது. இதற்கு பிறகு அவர்கள் அழ ஆரம்பித்தார்கள். எந்த அளவு சப்தமிட்டு கதறி அழ ஆரம்பித்தார்கள் என்றால் அவர்களது முழு உடலும் நடுங்கிக் கொண்டிருந்தது. அதற்கு வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது நினைவு அவர்களை அள வைத்துள்ளது என்று நான் கருதினேன். ஆனால் அவர்கள் தங்களை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாத அளவில் எந்த அளவு அதிகமாக அழுதார்கள் என்றால் இதற்கு வேறொரு காரணம் இருக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. அவர்கள் 15 அல்லது 20 நிமிடங்கள், இன்னும் சொல்வதென்றால் அரை மணி நேரம் வரை அழுது கொண்டே இருந்தார்கள். நான் என்ன விஷயம் என்று கேட்டுக்கொண்டே இருந்தேன். அவர்கள் பதில் கூற முற்பட்டார்கள். ஆனால் உருக்கத்தின் காரணமாக பேச முடியவில்லை. இறுதியில் அவர்களது நிலை சரியான பிறகு அவர்கள் இவ்வாறு கூறினார்கள், நான் பையத் செய்த சமயத்தில் எனக்கு 7 ரூபாய் சம்பளமாக கிடைத்தது. ஆனால் என்னை சிரமப்படுத்திக் கொண்டு பல வகையிலும் இதற்காக நான் தொகையை மிச்சப்படுத்தி வந்தேன். நானே காதியான் சென்று இதனை ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று விரும்பியிருந்தேன். நீண்ட தொலைதூரத்தை நான் நடந்தே கழித்தேன். அதனால் குறைந்த செலவில் காதியான் சென்று சேர வேண்டும் என எண்ணினேன். அதற்கு பிறகு எனக்கு சம்பள உயர்வு ஏற்பட்டது. அத்துடன் அதற்கு வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதையாவது வழங்க வேண்டும் என்ற பேராசையும் வளர்ந்து கொண்டே சென்றது. இறுதியில் நான் ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காணிக்கையாக தங்கம் வழங்க வேண்டும் என்ற எண்ணம் எனது உள்ளத்தில் வந்தது. சந்தா செலுத்துதல் போக
எனது சிறிய சம்பளத்திலிருந்து இதையும் நான் வழங்க வேண்டும் என்று விரும்பினேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சப்படுத்தி தொகையை ஒன்று சேர்த்ததும் மீண்டும் அச்சம் ஏற்பட்டது. அதற்கு வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிறிது வழங்கி ஓரளவிற்கு உதவி செய்துவிட்டேன். எனவே தங்கத்தை பெறுவதற்காக தொகையை ஒன்று சேர்ப்பதற்கு முன்னதாக காதியான் சென்றுவிட வேண்டும். எது என்னிடம் இருக்கிறதோ அதை ஹுசூர் அவரிடம் கொடுத்துவிட வேண்டும் என்று நான் எண்ணினேன். இறுதியில் இந்த 3 பவுண்டுகளை நான் ஒன்று சேர்த்திருந்தேன். நானே சென்று இதை அன்னாரிடம் கொடுத்துவிட வேண்டும் என்று எண்ணினேன். ஆனால் அதற்குள் அவரது வஃபாத் நிகழ்ந்து விட்டது. அவரது 30 வருட காலம் இந்த வேதனையிலேயே கழிந்துவிட்டது. அவர்கள் இதற்காக உழைக்கவும் செய்தார்கள். இறுதியில் அதற்கான நல்வாய்ப்பு கிடைத்த சமயத்தில் ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இதுதான் அம்மக்களின் களப்பற்ற மன தூய்மையும் பற்றும் தியாகமும் ஆகும். அரபியில் உள்ள சில சொற்களை சிறந்த முறையில் உச்சரிக்க வேண்டியது இருக்கின்றது. அரபியர் அல்லாதவர் ஒருவர் அந்த சொற்களை சரியாக உச்சரிக்க முடியாது. ஒருமுறை ஒரு அரபியர் ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இது பற்றிய ஒரு ஆட்சேபனை செய்திருந்தார். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் பேசிக் கொண்டிருந்த போது அரபி சொற்களை உங்களால் உச்சரிக்க முடியவில்லை என்று அவர் கூறினார். இதை பற்றி குறிப்பிட்டவாறு ஹஜரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள். ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்த சபையில் ஒரு நபர் வந்தார். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருக்கு தப்லீக் செய்ய ஆரம்பித்தார்கள். அவர்களுடன் பேசிக் கொண்டிருந்த போதே ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனில் இவ்வாறு வந்துள்ளது என்று கூறினார்கள். பஞ்சாபி தொனியில் பேசும்போது காஃபை சரியாக உச்சரிக்க முடியாமல் போனது. பொதுவாக மக்கள் குர்ஆன் என்று சொல்லும் போது காரிகள் போன்று காஃப் என்ற சொல்லை தொண்டையிலிருந்து உச்சரிப்பதில்லை. அந்த உச்சரிப்பு காஃப் மற்றும் காஃப் இந்த 2 எழுத்துக்களுக்கும் இடைப்பட்ட ஒன்றாக இருக்கும். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆன் என்ற சொல்லை சாதாரணமாக உச்சரித்தார்கள். அந்த நபர், நீங்கள் உங்களை நபி என்று கூறி திரிகின்றீர்கள், ஆனால் குர்ஆன் என்ற சொல்லை உங்களால் கூற முடியவில்லை. அவ்வாறு இருக்க அதற்கு என்ன விளக்கத்தை நீங்கள் கூறப்போகின்றீர்கள் என்றார். இந்த சொற்களை அவர்கள் கூறிய சமயத்தில் அந்த சபையில் சாய்தாதா ஹஜரத் அப்துல் லத்தீப் சாஹிப் ஷஹீத் அவர்களும் இருந்தார்கள். அவர்கள் அந்த நபரை அறைவதற்கு கையை ஓங்கினார்கள். ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடனடியாக அவரது கையை பிடித்துக் கொண்டார்கள். மறுபக்கத்தில் மௌலவி அப்துல் கரீம் சாஹிப் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். மற்ற கையால் அவரது கையை பற்றிக் கொண்டார்கள். ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதற்கு பிறகு அவருக்கு தப்லீக் செய்ய ஆரம்பித்தார்கள். பிறகு ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாய்தாதா சாஹிபிடம் இவ்வாறு கூறினார்கள். இந்த மக்களிடம் இந்த ஆயுதங்கள் தான் இருக்கின்றன. இந்த ஆயுதங்களை கூட அவர்களால் பயன்படுத்த முடியவில்லை என்றால் அவர்களால் வேறு என்ன செய்ய முடியும் என்று கூறுங்கள். இவர்களும் ஆதாரங்களுடன் பேசுவார்கள். உண்மையான விஷயங்கள் இவர்களது நாவிலிருந்து வெளிவரும் என்று நீங்கள் எதிர்பார்த்தால் பிறகு அல்லாஹ் என்னை அனுப்ப வேண்டிய தேவை என்ன வந்துவிட்டது? அல்லாஹ் என்னை அனுப்பியிருப்பது எதனை கூறுகிறது என்றால், இந்த மக்களிடம் இப்போது உண்மை இல்லை. இந்த கீழ்த்தரமான ஆயுதங்கள் தான் அவரிடம் இருக்கின்றன. ஆனால் நீங்களோ இந்த ஆயுதங்களையும் கூட அவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்று கூறுகின்றீர்கள் என்று கூறினார்கள். ஓரிடத்தில் வாத் என்ற எழுத்தை உச்சரிப்பது தொடர்பாகவும் வந்துள்ளது. இதனை ஹஜரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கூறியுள்ளார்கள். மற்ற இடங்களிலும் இது குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒருவேளை ஒரே சந்தர்ப்பத்தில் காஃப் மற்றும் ஜாத் ஆகிய எழுத்துக்களையும் உச்சரிப்பது தொடர்பாக அந்த நபர் கூறியிருக்கலாம். 2 இடங்களிலும் மேற்கோள் ஒன்று போல்தான் இருக்கின்றது. ஜாத் என்ற எழுத்தை உச்சரிப்பது தொடர்பான சம்பவத்தையும் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே எழுதியுள்ளார்கள். அதாவது அரபிகள் தாமே ஜாத் என்ற எழுத்தை எங்களை போன்று வேறு எவரும் உச்சரிக்க முடியாது என்று கூறுவதாக அன்னார் எழுதியுள்ளார்கள். வேறு எவரும் அவ்வாறு உச்சரிக்க முடியாது என்று அவர்களே கூறும்போது பிறகு எவ்வாறு இந்த ஆட்சேபனையை அவர்கள் செய்ய முடியும் என்றும் அவர்கள் கேட்கின்றார்கள். ஜாத் என்ற எழுத்தை பஞ்சாபிகளில் சரியாக ஓரளவு நானே உச்சரிக்கின்றேன், ஆனால் எனது உச்சரிப்பும் கூட முழுமையாக சரியாக இல்லை என்று முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். நான் இதனை விளக்கி கூற காரணம், காஃப் மற்றும் சாத் என்ற எழுத்துக்கள் தொடர்பான 2 சம்பவங்களும் வருகின்றன. சாத் என்ற எழுத்து தொடர்பான சம்பவமே ஜமாத்தில் உள்ள அதிகமானவர்களுக்கு தெரிந்திருக்கின்றது. எனவே மக்களும் எனக்கு எழுத ஆரம்பித்து விடுவார்கள், இது காஃப் என்ற எழுத்துள்ள சம்பவம் அல்ல, மாறாக சாத் என்ற எழுத்தின் சம்பவமாகும் என்று எழுத ஆரம்பித்து விடுவார்கள். நான் இதனை விளக்கி கூற காரணம், பிறகு காரணம் இல்லாமல் எனக்கு வரும் கடிதங்களின் எண்ணிக்கை அதிகமாகிவிடும். தபாலுக்காக நியமிக்கப்பட்டிருக்கின்ற குழுவிற்கு ஏற்கனவே இருந்து வரும் கவலை மேலும் அதிகரித்துவிடும். பிறகு பொறுமை பற்றி குறிப்பிட்டவாறு ஹஜரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இவ்வாறு கூறுகின்றார்கள். ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பொறுமை எவ்வாறு இருந்தது என்பதை பற்றி கூறுகின்றார்கள். அகமதியத்தின் எதிரிகளின் எத்தகைய மோசமான கடிதங்கள் ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது பெயரில் வந்தனவென்றால் அதை படிக்கும் போது உடலில் உள்ள ரத்தம் கொதிக்க ஆரம்பித்து விடுகின்றது. ஆனால் ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கடிதத்தை வைத்திருந்தார்கள், பொறுமையை கடைபிடித்து வந்தார்கள்.
முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள். பிறகு இந்த கடிதங்கள் எந்த அளவு அதிகமாக அவர்களுக்கு வந்தனவென்றால் எனக்கு கூட அந்த அளவு அதிகமாக கடிதங்கள் வந்திருக்காது என்றே நான் கருதுகின்றேன். எனக்கு இப்படிப்பட்ட கடிதங்கள் ஒரு வருடத்தில் 4 அல்லது 5 தான் வரும். இவற்றை தவிர சில கடிதங்கள் தபால் தலை ஒட்டாமல் வரும், அவை திரும்ப அனுப்பப்பட்டுவிடும். ஆனால் அதற்கு வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு வாரத்தில் இப்படிப்பட்ட 2 அல்லது 3 கடிதங்கள் கண்டிப்பாக வந்துவிடும். அந்த கடிதங்கள் எந்த அளவு மோசமான வார்த்தைகளாலும் ஏற்று பேச்சுகளினாலும் நிரம்பி இருந்தன என்றால் மனிதன் அதை படித்துவிட்டு வியப்பில் ஆழ்ந்து விடுவான். அவர்கள் கூறுகின்றார்கள், ஒருமுறை தற்செயலாக நான் இந்த கடிதங்களை படிக்க ஆரம்பித்தேன். 1-2 கடிதங்களைத்தான் படித்திருப்பேன். எனது உடலில் உள்ள ரத்தம் கொதிக்க ஆரம்பித்து விட்டது. இதனை ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்ததும் உடனடியாக அவர்கள் வந்தார்கள். கடிதங்கள் இருந்த அந்த பையை தனது கையில் வாங்கிவிட்டு இதனை நீங்கள் படிக்க வேண்டாம் என்று கூறினார்கள். இதுபோன்ற கடிதங்கள் இருக்கின்ற பல பைகள் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் ஒன்று சேர்ந்திருந்தது. ஒரு மரப்பட்டியில் அவர்கள் இந்த எல்லா கடிதங்களையும் அவர்கள் வைத்துக் கொண்டே சென்றார்கள். பல நேரங்களில் அவர்கள் இந்த கடிதங்களை எரிக்கவும் செய்தார்கள். ஆனால் அதற்கு பிறகும் பல கடிதங்கள் வந்து சேர்ந்தன. அதற்கு வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த கடிதங்கள் அடங்கிய பைகள் பற்றி தமது நூல்களிலும் குறிப்பிட்டுள்ளார்கள். அதாவது எதிரிகளின் ஏச்சு பேச்சுகள் இருக்கின்ற கடிதங்களின் பல பைகள் என்னிடம் ஒன்று சேர்ந்துள்ளன என்று எழுதியிருக்கின்றார்கள். பிறகு இந்த கடிதங்களில் ஏச்சு பேச்சுகள் மட்டும் இருக்கவில்லை, மாறாக ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளும் அன்னார் தகாத உறவுகள் வைத்திருந்தார்கள் என்றெல்லாம் கூட எழுதப்பட்டிருந்தது. எனவே இப்படிப்பட்ட விஷயங்களை கேட்டு அஞ்சுவது மிக பெரும் அறியாமையாகும். இந்த விஷயங்கள் நான் நமது இறையச்சத்தை முழுமையடைய செய்வதற்காக வெளிப்படுகின்றன. இதில் வெறுப்பு மற்றும் வேகம் காட்ட வேண்டிய என்ன விஷயம் இருக்கின்றது? இறுதியில் சட்டியில் ஏது இருக்கின்றதோ அதுதான் அகப்பையில் வருகின்றது. எதிரிகளின் உள்ளத்தில் அழுக்கு இருப்பதால் அழுக்குதான் வெளிப்படுகின்றது. ஆனால் நாம் அதிகமாக நன்மைகளிலும் இறையச்சத்திலும் நிலைத்திருக்க வேண்டும். நமது நல்லொழுக்கத்தை சரியாக வைத்திருக்க வேண்டும். எதிரி ஏதாவது ஒரு சபையில் நம்மை எள்ளி நகையாடி பரிகாசம் செய்கின்றார் என்றால் பிறகு நீங்கள் அந்த சபையை விட்டும் எழுந்து வந்து விடுங்கள். இதுவே இறைவனின் கட்டளையாகும். ஓரிடத்தில் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள், அல்லாஹ் அடையாளத்தை காட்டுவதற்காக நபியுடன் தொடர்புடைய ஒவ்வொரு பொருளிலும் அருளை வைத்து விடுகின்றான். இந்த அருள்களை பெற வேண்டியது மக்களின் கடமையாக இருக்கின்றது. இந்த அருள்களை நாம் மறுக்க முடியாது. இது ஒரு நிரூபிக்கப்பட்ட உண்மையாகும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் செயலில் இருந்தும் இது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. பதர் பத்திரிகையிலும் இது வெளிவந்திருக்கின்றது. எனக்கும் இது நன்றாக நினைவில் இருக்கின்றது. ஒருமுறை ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தில்லி சென்றார்கள். அவர்கள் பல்வேறு இறைநேசர்களின் கபர்களில் துவா செய்வதற்காக சென்றார்கள். ஹாஜா பாக்கி பில்லா சாஹிப், ஹஜ்ரத் குதுப் சாஹிப், ஹாஜா நிசாமுதீன் சாஹிப் அவுலியா, ஷா வலியுல்லா சாஹிப், ஹஜ்ரத் மீர் தர்த் சாஹிப், நசீருதீன் சாஹிப் சிராக் ஆகியோரது கபர்களில் சென்று அன்னார் துவா செய்து வந்தார்கள். அந்த சமயத்தில் ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன கூறினார்களோ அது எனது நினைவில் எந்த அளவு இருக்கின்றதோ அது இதுதான். அந்த டைரி அவ்வாறே அச்சிடப்படவில்லை என்றாலும் அதிலுள்ள வாசகம் இதுதான். தில்லியில் உள்ளவர்களது உள்ளம் மரணித்து விட்டது. மரணமடைந்து விட்ட இந்த அவுலியாக்களின் கபர்களில் சென்று அவர்களுக்காகவும் அவர்களது சந்ததிகளுக்காகவும் தில்லியில் வசிப்பவர்களுக்காகவும் துவா செய்ய வேண்டும் என்று நாம் விரும்பினோம். அதன் மூலம் அவர்களது ஆன்மாக்களில் உணர்வு உருவாக வேண்டும். அவர்களும் இம்மக்களுக்கு நேர்வழி கிடைப்பதற்காக துவா செய்ய வேண்டும். டைரியில் இருந்து இந்த விஷயங்கள் மட்டுமே அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளது. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், நாம் அந்த கபர்களில் சென்று அந்த இறைநேசர்களுக்காகவும் துவா செய்தோம், நமக்காகவும் துவா செய்தோம், வேறு சில விஷயங்களுக்காகவும் துவா செய்தோம். இப்போது பாருங்கள், ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெறுமனே அந்த மக்களுக்காக மட்டும் துவா செய்யவில்லை. எவர்கள் கபர்களில் சென்று மரணித்தவர்களுக்காக மட்டும்தான் துவா செய்ய வேண்டும் என்று கருதுகின்றார்களோ அவர்களது அந்த கருத்தை இந்த டைரியில் உள்ள வாசகங்கள் மறுக்கின்றன. ஏனென்றால் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாம் அவர்களுக்காகவும் துவா செய்தோம், நமக்காகவும் துவா செய்தோம், அதாவது அல்லாஹ் நமது நோக்கங்களில் நமக்கு வெற்றியை வழங்குவானாக என்று துவா செய்தோம் என்று கூறுகின்றார்கள். மேலும் வேறு சில விஷயங்களுக்காகவும் துவா செய்தோம் என்றும் கூறுகின்றார்கள். இது ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது டைரியாகும். இது பதர் பத்திரிகையில் அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளது. இவ்வாறே ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது நூலான ததிக்கரத்து ஷஹாதத்தைனில் இவ்வாறு கூறுகின்றார்கள், குர்தாஸ்பூரில் ஒரு வழக்கிற்காக நான் செல்ல வேண்டியிருந்தது. அதற்கு முன்னதாக அதாவது ததிக்கரத்து ஷஹாதத்தைன் என்ற நூலை எழுதி முடிக்க வேண்டும் என நான் விரும்பியிருந்தேன். அதை என்னுடன் கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்பியிருந்தேன். அப்போது எனக்கு சிறுநீரகத்தில் கடுமையான வலி ஏற்பட்டது. இந்த பணியை என்னால் செய்து முடிக்க முடியாது என்று நான் கருதினேன். அப்போது நான் எனது மனைவியிடம், அதாவது உம்முல் முஃமினீனிடம் நான் துவா செய்கின்றேன்,
நீங்கள் ஆமீன் என்று சொல்லிக் கொண்டே செல்லுங்கள் என்று கூறினேன். அப்போது நான் ஹஜ்ரத் சாஹிப் தாதா அப்துல் லத்தீப் சாஹிப் அவரது ஆன்மாவை என் முன்னால் வைத்தவாறு, இறைவா, இந்த நபர் உனக்காக தியாகம் செய்துள்ளார். நான் அவரது கண்ணியத்தை நிலைநாட்ட இந்த புத்தகத்தை எழுத விரும்புகின்றேன். நீ உனது அருளால் எனக்கு ஆரோக்கியத்தை வழங்குவாயாக என்று துவா செய்தேன். தொடர்ந்து ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், எவனது கையில் எனது உயிர் இருக்கின்றதோ அந்த இறைவன் மீது ஆணையாக, இப்போது காலை 6 மணி கூட ஆகவில்லை, நான் முற்றிலும் நலமடைந்து விட்டேன், ஆரோக்கியம் கிடைத்து விட்டது. அதே நாளில் இந்த நூலில் பாதியை நான் எழுதி முடித்து விட்டேன். பாருங்கள், அதற்கு வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வழக்கிற்காக சென்று கொண்டிருந்தார்கள். அந்த வழக்கிற்கு செல்வதற்கு முன்னதாக இந்த நூலை எழுதி முடிக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் அவர்கள் கடுமையாக நோய்வாய்ப்பட்டு விட்டார்கள். அப்போது அவர்கள் தனது ஊழியர்களில் ஒரு ஊழியரான ஷஹீத் மர்ஹூம் அவர்களின் ஆன்மாவை தனக்கு முன்னால் வைத்து துவா செய்தார்கள். இறைவா, இந்த நபரது தொண்டு மற்றும் தியாகத்தை பார்த்தவாறு நான் இந்த நூலை எழுத விரும்பினேன். எனவே நீ உனது அருளால் எனக்கு ஆரோக்கியத்தை வழங்குவாயாக என்று அவர்கள் துவா செய்தார்கள். பிறகு இறைவன் அவளது துவாவை ஏற்றுக்கொண்டான். இந்த சம்பவத்தை குறிப்பிடும் போது மௌலை அப்துல் லத்தீப் சாஹிப் அவர்களின் புத்தம்புது அற்புதம் என்று அதன் தலைப்பு இருந்தது. சாலிஹீன்கள் மற்றும் இறைச்சமுடையவர்களின் வழிமுறைகளிலிருந்து நிரூபிக்கப்பட்டிருப்பது என்னவென்றால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட இதே போன்று பல நேரங்களிலும் துவா செய்துள்ளார்கள். எது தடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், மரணித்தவர் தொடர்பாக அவர் எனக்கு ஏதாவது ஒன்றை தருவார் என்று எண்ணுவதே தடை செய்யப்பட்டுள்ளது. இது முற்றிலும் அனுமதிக்கப்படாத விஷயமாகும். இஸ்லாம் அதை ஹராமாக்கி உள்ளது. இதை தவிர இதன் இன்னொரு பகுதியும் இருக்கின்றது. அதாவது, இத்தகைய இடங்களில் செல்லும் போது உள்ளத்தில் உருக்கம் ஏற்படுகின்றது, அல்லது அல்லாஹ் தனது நபியிடம் செய்த வாக்குறுதிகளை மனிதன் நினைவு கூர்ந்தவாறு, இறைவா, இப்போது எங்கள் மூலமாக நீ இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவாயாக என்று துவா செய்தால் அது அனுமதிக்கப்படாத ஒன்றல்ல. இன்னும் சொல்வதென்றால், இது ஒரு ஆன்மீக உண்மையாகும். எனவே அருள் நிறைந்த அத்தகைய இடங்களிலிருந்து ஒரு நம்பிக்கையாளர் பயன்பெற வேண்டியது அவரது கடமையாகும். உதாரணமாக, நாம் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது கல்லறையில் துவா செய்வதற்காக போகும்போது நாம் அல்லாஹ்வை பார்த்து இவ்வாறு கூறலாம், இறைவா, இவர் எப்படிப்பட்ட நபர் என்றால், இவரிடம் நீ வாக்குறுதி வழங்கியுள்ளாய், அதாவது நான் இவர் மூலமாக இஸ்லாத்தை உயிர்ப்பிப்பேன் என்று நீ வாக்குறுதி வழங்கியுள்ளாய். இவரது பெயரை உலகின் எல்லைகள் வரை எட்ட வைப்பேன் என்பது உனது வாக்குறுதியாக இருக்கின்றது. அதை நீ நிறைவேற்றுவாயாக என்று துவா செய்யலாம். நாம் அல்லாஹ்வின் இந்த வாக்குறுதியின் ஒரு பகுதியாக ஆகி ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நோக்கத்தை நிறைவு செய்வதில் நமது பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கான நல்வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. இஸ்லாத்தின் உண்மையான தோற்றத்தையும் அதன் வெற்றியையும் உலகிற்கு காட்டக்கூடியவர்களாக அவன் நம்மை ஆக்குவானாக. மேலும் அந்த வெற்றியை பார்க்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. ஆமீன். தொழுகைக்கு பிறகு நான் ஒரு ஜனாதா காயிப் தொழுகை தொழ வைப்பேன். அது காதியானை சேர்ந்த தர்வேஷான மர்ஹூம் மௌலை முகமது யூசுப் சாஹிப் அவர்களுடையதாகும். 22 ஜூலை 2015 அன்று தனது 94வது வயதில் இவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர் தனது குடும்பத்தில் ஒரே அஹமதியாவார். இவர்களுக்கு நீண்ட காலமாக மதரசா அஹமதியாவில் திருக்குர்ஆன் மற்றும் ஹதீஸை கற்றுக் கொடுப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தது. மிகவும் சாதாரண இயல்புள்ள, தாழ்மை குணமுள்ள, தமது பொறுப்புகளை பொறுப்புணர்வுடன் நிறைவேற்றுகின்ற தூய மற்றும் விசுவாசமுள்ள மனிதராக அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் லாகூரில் உள்ள ரோஹால் குசூர் மாவட்டத்தில் உள்ள சுனிவால் தாலுகாவில் உள்ள மூக்கூல் என்ற ஊரை சார்ந்தவர்கள் ஆவார்கள். தனது கிராமத்திலேயே அவர்கள் சிறு வயதில் கல்வி கற்றார்கள். பிறகு 1939 லாகூரில் உள்ள ஒரு ஹதீஸ் பாடசாலையில் ஆரம்ப ஹதீஸ் நூல்களை கற்பதற்கான சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடைத்தது. அங்கு ஒரு அகமதியை அவர்கள் சந்தித்தார்கள். அவர் மூலமாக அவர்களுக்கு அகமதியத் பற்றி தெரிய வந்தது. பிறகு உண்மையை ஆராய்வதற்காக அவர்கள் பலமுறை காதியான் வந்தார்கள். பல நூல்களையும் படித்தார்கள். பிறகு 1944 ஆண்டு ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அவர்களது கையில் பையத் செய்யும் நட்பேறு அவர்களுக்கு கிடைத்தது. பிறகு மார்க்க கல்வி கற்பதற்காக காதியான் வந்தார்கள். பிறகு 1947 ஆண்டு ஏப்ரல் மாதம் முபல்லிகளின் வகுப்பில் அவர்கள் சேர்க்கப்பட்டார்கள். படித்துக் கொண்டிருக்கும் போதே பாகிஸ்தான் பிரிவினை ஏற்பட்டது. காதியானிலிருந்து ஹிஜ்ரத் செய்ய வேண்டிய நிலைமையும் வந்தது. ஆனால் அவர்களோ எத்தகைய நிலைமையிலும் காதியானில் இருப்பதற்கே முன்னுரிமை வழங்கினார்கள். எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். 1949 ஆண்டு காதியானில் ஆலிம்களின் குறைவின் காரணமாக முபல்லிக் வகுப்பிலிருந்து சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உயர்கல்வி வழங்க வேண்டும் என்று ஹஜ்ரத் 2வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் கட்டளையிட்ட போது உயர்கல்வி பெறுவதற்காக அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். 4 வருடங்கள் வரை இந்த உயர்கல்வியை முழுமையாக படித்து முடித்த பிறகு 1955 ஆண்டு காதியானில் உள்ள மதரசா அஹமதியாவில் அவர்கள் ஆசிரியராக நியமிக்கப்பட்டார்கள். 1958 ஆண்டு நவம்பர் மாதத்தில் பஞ்சாப் பல்கலைக்கழகத்தின் மூலம்
இவர்கள் மௌலவி ஃபாதிலுக்கான தேர்வு எழுதி அதில் வெற்றி பெற்றார்கள். ஒரு நீண்ட காலமாக மதரசா அஹமதியாவின் ஆசிரியராக இவர்கள் தொண்டு புரிந்து வந்தார்கள். பிறகு சீனியர் ஷாஹித் கிரேடை பெற்று இவர்கள் ஓய்வு பெற்றார்கள். இதற்கு பிறகும் கூட ஒரு நீண்ட காலம் வரை மதரசா அஹமதியாவில் இவர்கள் தொண்டாற்றி வந்தார்கள். தொழுகைகளையும் நோன்பையும் பேணுபவர்களாகவும் அமல் செய்கின்ற ஒரு ஆலிமாகவும் இவர்கள் திகழ்ந்தார்கள். மாணவர்களிடம் தந்தை போன்று அன்பு வைத்திருந்தார்கள். பல வருடங்களாக மதரசா அஹமதியாவின் மாணவர்களுக்கு நபிமொழிகளின் அறிவை புகட்டி வந்தார்கள். ஹதீஸ் நூல்கள் பற்றிய ஆழமான வாசிப்பு இவர்களுக்கு இருந்தது. விஷயங்களை எந்த அளவு அழகாக எடுத்துக் கூறுவார்கள் என்றால் மாணவர்களின் மூளையில் அது நன்றாக பயந்துவிடும். தாரீഖி அஹ்மதியத் என்ற நூலின் 11வது தொகுதியில் அச்சிடப்பட்டுள்ள தர்வேஷ்களின் பட்டியலில் 153வது எண்ணில் இவர்களது பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. தர்வேஷாக இருந்த ஒரு நீண்ட காலகட்டத்தில் அதிகமாக துன்பங்கள் இருந்தும் கூட மிகவும் பொறுமையுடனும் இறைவனுக்கு நன்றி செலுத்தியவாறும் இவர்கள் அந்த நாட்களை கழித்திருக்கின்றார்கள். மர்ஹூம் வசிய செய்திருக்கின்றார்கள், இவர்கள் தமக்கு பின்னால் 3 மகள்களையும் ஒரு வளர்ப்பு மகனையும் ஒரு மகனையும் தனது நினைவாக அவர்கள் விட்டு சென்றுள்ளார்கள். அவர்களது மகனான ஜமீல் அகமது நாசிர் சாஹிப் அவர்கள் வழக்கறிஞராக இருக்கின்றார். ஜமாத்தின் சட்ட ஆலோசகராகவும் நாசிம் தஸ்ஹீஸ் ஜாய்தாத் மூசியான் ஆகவும் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களது மகளான ஆயிஷா பேகம் சாஹிபா அவர்கள் டாக்டர் நசீர் அகமது சாஹிப் ஹாஃபிசாபாதி அவர்கள் மனைவியாவார்கள். மேலும் இவர்கள் நுஸ்ரத் பெண்கள் கல்லூரியில் முதல்வராக தொண்டாற்றி வருகின்றார்கள். அல்லாஹ் மர்ஹூமின் தகுதிகளை உயர்த்துவானாக. அவர்களது சந்ததிகளுக்கும் அவர்கள் செய்த நன்மைகளில் தொடர்ந்து நிலைத்திருக்கும் நல்வாய்ப்பை வழங்குவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله